ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், வெல்கம் டு பால் நாச்சிஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போகிற ரெசிபி தவா பன்னீர். ஒரு அட்டகாசமான ரெசிபி, எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது ஆக்சுவலாக 3 ஸ்டெப்பில் பண்ண போகிறோம். முதல்ல பன்னீரை இந்த தயிர் யூஸ் பண்ணி, இந்த மசாலாஸ் யூஸ் பண்ணி மேரினேஷன் பண்ண போகிறோம். ஒரு 30 மினிட்ஸ் அதை ரெஸ்ட் பண்ண போகிறோம். ரெண்டாவது இந்த ஆனியன், டொமேட்டோ, க்ரீன் சில்லி இதை யூஸ் பண்ணி டாஸ் பண்ண போகிறோம். பன்னீர் முதல்ல மேரினேட் பண்ணிவிட்டு அதை ஷாலோ ஃப்ரை பண்ணுறோம். அடுத்தது டாஸ் பண்ணுறோம். இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். பன்னீர் இந்த மாதிரி பெரிய க்யூப்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை மேரினேட் பண்ணுறதுக்கு தயிர், கொஞ்சம் திக்கான தயிர், கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன், கசூர் மேத்தி ஒரு டேபிள் ஸ்பூன், ஓமம் ஒரு பிஞ்சு. இதுக்கு தேவையான மசாலாஸ் என்னென்னா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, மாங்காய்த்தூள், பிளாக் சால்ட் எடுத்திருக்கேன். அது ஆப்ஷனல் தான், இருந்தால் யூஸ் பண்ணலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸு, ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இந்த பன்னீர் தவா ஃப்ரைக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த மேரினேஷன். இந்த பெருசாக வெட்டி வச்சுருக்க க்யூப்ஸை உங்களுக்கு நான் மேரினேஷன் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் பன்னீர் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி பெரிய க்யூப்ஸாக இருக்கணும். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். அந்த கடலை மாவு இது பைண்டிங்க்கு, அப்போ தான் நம்ம போடுற மசாலாஸ் இந்த தயிரோடு சேர்த்து பிடிக்கும். தயிர் சேர்க்குறேன். கொஞ்சம் திக்காக இருந்தால் பெட்டரு, அப்போ தான் இது போய் நல்லா கோட் ஆகும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் இருந்தால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன், ஓமமும் கசூர் மேத்தியும் இருக்குது, அதை அப்படியே சேர்த்துட்றேன். அப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா மசாலாஸும் இருக்குது, அதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் ஃபைனலாக எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லா அந்த தயிர், இந்த மசாலாஸ் எல்லாம் கோட்டார அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் அல்லது ஒரு 20 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை லேசாக ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகே, ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்மளுடைய பன்னீர் இந்த மாதிரி இருக்குது. இப்போது நான் உங்களுக்கு இந்த பேனில் ஷாலோ ஃப்ரை பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இப்போது கடைசியாக நம்மளோட பன்னீர் க்யூப்ஸை இதில் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் அந்த யோகர்ட்டு, அதாவது அந்த தயிர், மசாலாஸ் எல்லாத்தையும் நல்லா பெரட்டி எடுத்து இந்த மாதிரி ஆயிலில் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போது ஒரு சைடு குக் ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி டாங்கை யூஸ் பண்ணி, அதாவது இடுக்கி இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி எல்லாத்தையும் திருப்பி விட்டுருங்க. பாருங்க, இப்போது 4 சைடும் நமக்கு ஒரே மாதிரி ஈவன் கலர் ஆகிடுச்சு. நீங்கள் போடும் போது லேசாக ஒட்டுற மாதிரி இருக்கும், ஏன்னா பன்னீரோட இந்த தயிர் இருக்கிறனால. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு வந்துடும். அழகாக இந்த மாதிரி ரோல் ஆகும். எல்லா பக்கமும் ஈவனாக உங்களுக்கு கலர் வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எப்படி டாஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போது ஆனியன் லேசாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தக்காளியை பியூரி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இதுவும் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். வதங்கினோடனே நம்ம அடுத்த மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ வெறும் 3 தூள் தான். மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், அவ்வளோதான். இப்போ இந்த மசாலா லேசாக அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு 1 மினிட் வதக்கிட்டு நம்ம பன்னீர் அடுத்தாப்புல சேர்க்கலாம். இப்போ பாருங்க, நல்ல மசாலா ட்ரையாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீரை இதோட சேர்த்து டாஸ் பண்ணிட போகிறோம். ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஃபைனலாக கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மிளகுத்தூள் சேர்த்தா கொஞ்சம் அந்த கலர், இந்த தவா ஃப்ரைக்குன்னு உண்டான ஒரு கலர் இருக்கு இல்லையா, அது வந்துடும். இப்போ இந்த மசாலாவோட டாஸ் பண்ணிவிட்டு பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபினிஷ் பண்ணும் போது கொஞ்சமாக கொத்தமல்லி தழை விட்டு ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதான். இப்போ இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நம்மளுடைய தவா பன்னீர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு அழகான பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். ஃபைனலாக கொத்தமல்லி தழை போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். இதை நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். பாருங்க, சூப்பராக இந்த மசாலாஸோட அப்படி எடுத்து சாப்பிட்ணும். ஆஹா, ரொம்ப சூப்பராக இருக்கு. இதை நீங்கள் புலாவோட அல்லது சப்பாத்தி, நான், ரோட்டி இந்த மாதிரி எல்லா டிஷ்ஷோடையும் ட்ரை பண்ணலாம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்.
கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.